ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் பாட்னிக்கான பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணியிருக்கணும். அடுத்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நம்முடைய சேனலில் நீங்கள் 100% ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்டேட் பண்ணிடுவேன். இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா நான் லாஸ்ட் நைட் அப்டேட் பண்ணுற கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்கில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர்ற மாதிரி இருக்கக்கூடிய செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரீவியஸில் நீங்கள் இப்போ நான் அப்டேட் பண்ண கொஸ்டினை பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரியே இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அது போக ஒன் வேர்டு இந்த வருஷம் நமக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 ஒன் வேர்டு அப்படின்னா 13லேருந்து 14 ஒன் வேர்டு உங்களுக்கு புக் பேக் தான் கேட்பாங்க. புரியுங்களா? பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கேட்குற மாதிரி நமக்கு இன்டீரியர் நிறைய கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக புக் பேக் படிச்சிருந்தீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 24ல் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு புக்கின் சைட்லேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி எல்லாமே புக் பேக் மட்டுமே போதுமானது. மரபணு ஊடு கடத்தல் என்றால் என்ன, அதன் வகைகள், புரியுங்களா? வாட் இஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் மென்ஷன் இட் டைப்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 16ல் இருக்கக்கூடியது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 17ல் இருக்கக்கூடிய ஒற்றை மடிய உயிரி வாழ்க்கை சூழலை இரட்டை மடிய உயிரி வாழ்க்கை சூழலிலிருந்து வேறுபடுத்துக டிஃபரன்சியேட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுமாதிரி ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூட், அதோட டயக்ராம், அதோட படத்தையும் வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டினில் ஒரு வருஷம் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 19ல் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடு வரையறுக்கவும், துளிக்கட்டை மற்றும் துளைக்கட்டை மற்றும் துளைகளற்ற கட்டை வேறுபடுத்துக, நுனி ஆதிக்கம் என்றால் என்ன, நைட்ரஜன் நீக்கம் என்றால் என்ன, இது எல்லாமே எக்ஸாமுக்கு வருமா அப்படின்னம்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறது செலக்டட் கொஸ்டின்ஸ். புரியுங்களா? உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 5 மார்க்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 5 மார்க்குக்கு கண்டிப்பாக 2லேருந்து 3 5 மார்க் எதிர்பார்க்கலாம். 2 மார்க் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 1 2 கண்டிப்பாக இதிலேருந்து வரும். இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு இதே கொஸ்டின் அப்படியே வருமா அப்படின்னம்னா ஒரு சில கொஸ்டின் மாறுபட தான் செய்யும். மலரின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் ப்ரிவிசரில் கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் அப்படிங்கிறனால இதெல்லாம் நமக்கு பப்ளிக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படிக்கலை அப்படின்னம்னா லாஸ்ட்டு 1 நைட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க் அப்படியே தான் படிக்காமல் இருப்பீங்க அப்படின்னா அதை ஒரு தடவை நீங்கள் படிச்சுக்கலாம். அதுமாதிரி வகைப்பாட்டியல், குழும பரிமாண வகைப்பாட்டியல் வேறுபடுத்துக டிஃபரன்சியேட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் 1 3 மார்க்கில் 1 5 மார்க்கில் 1 100% வந்துடும். புரியுங்களா? அதனால் அது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 28ல் இருக்கக்கூடிய நொதிகளின் பண்புகள் ஏதேனும் 3 எழுதுக. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 30ல் நைட்ரஜன் நிலைநிறுத்துதல் லெக்கியோக்ளோமின் பணி யாது, இது இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி 32ல் இருக்கக்கூடிய தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் உள்ள வேறுபாடு ஏதேனும் 3 அட்டவணைப்படுத்துக. பார்த்தீங்கன்னா டிஃபரன்சியேட் கொஸ்டினே நமக்கு 2 கேட்டாங்க. நம்முடைய புக்லேயே மொத்தமே 18 இருக்குது. அதில் 2 கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு 10% இது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் தமிழ் இங்கிலீஷ்க்கு வாங்கின மாதிரி என்கிட்ட நீங்கள் பே பண்ணியே வாங்கிக்கலாம். அதுமாதிரி 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் செகண்ட் இருக்கக்கூடிய டிஎன்ஏவின் பண்புகளை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, ரைட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 35ல் செகண்ட் கொஸ்டின் சாற்றுக்கட்டை மற்றும் வைரக்கட்டையை விவரிக்கவும், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. 5 மார்க்கில் 1 டிஃபரன்சியேட் கண்டிப்பாக வந்துடும் சொன்னலையா, அது படிச்சுக்கோங்க. அதுமாதிரி வேரின் பகுதிகளை படம் வரைந்து விவரிக்கவும் 2 மார்க்கில் 3 மார்க்கில் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதேமாதிரி அது 5 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. வேரினுடைய பகுதிகளை படம் வரைந்து விவரிக்கவும் கேட்டிருக்காங்க. படம் வரைஞ்சு அந்த பாகம் குறிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா அதுக்கு 2 மார்க்கு. அந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதுறீங்களா அதுக்கு 3 மார்க்கு. அதுமாதிரி வேர் முடிச்சு தோன்றுதலின் வெவ்வேறு நிலைகளை எழுதுக, இது 1 படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37ல் இருக்கக்கூடிய செகண்ட் ஒன் சுழல் ஒளி பாஸ்பரிகரணம் மற்றும் சுழலா ஒளி பாஸ்பரிகரணம் வேறுபாடுகளை எழுதுக. வேறுபாடு கொஸ்டின் 2 கேட்டாங்க பார்த்தீங்களா? அப்போ 5 மார்க் கொஸ்டின் நம்முடைய புக்கில் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேட் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எல்லாம் ஒரு தடவை படிச்சிருக்கீங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை இது டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன், டைரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.